வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம 60 டேஸ் ஸ்டடி பிளானில் இருக்கக்கூடிய பாடங்களை பார்த்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இந்த வீடியோ பதிவில் 12th ஹிஸ்ட்ரியில் 5வது பாடமாக இருக்கக்கூடிய ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் அப்படிங்கிற பாடத்தினுடைய 2ஆம் பாகம் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் பாகம் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க ஒரு முறை பார்த்துருங்க. முதல் பாகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான கம்யூனிஸ்டுகள் மீதான சதி வழக்கு 1924 கான்பூர் சதி வழக்கு பார்த்துருப்போம். அதற்கப்புறம் 1929 மீரட் சதி வழக்கு பார்த்துருப்போம். அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா 2வது லாகூர் சதி வழக்கு பகத்சிங் தொடர்பான வழக்குகள் பற்றி பார்த்துருப்போம். அதற்கப்புறம் புரட்சிகர தேசியவாதிகளாக இருந்த சூர்யா சென், சிட்டகாங் ஆயுதப்படையை தாக்குனாங்க இல்லையா, சூர்யா சென் மற்றும் கல்பனா தத் பற்றி பார்த்துருக்கோம். சரிங்களா? அதனைத் தொடர்ந்து நம்ம இந்த 2ஆம் பாகத்தில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய கராச்சி அமர்வு தொடர்பான பாடங்களை தொடர்ந்து இந்த முழு பாடத்தையும் பார்த்துடலாம். சரிங்களா? 4.5லேருந்து இந்த பதிவு ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இந்திய தேசிய காங்கிரஸுடைய கராச்சி அமர்வு. இந்த கராச்சி அமர்வு தற்பொழுது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கராச்சி அப்படிங்கிற இடத்துல 1931ஆம் ஆண்டு நடந்துச்சு. இந்த மாநாட்டுக்கு தலைவராக இருந்தவர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான் இந்த மாநாட்டினுடைய தலைவராக இருந்திருப்பார். இந்த மாநாடு இந்திய தேசிய காங்கிரஸ் வரலாற்றிலையும் சரி, இந்தியாவினுடைய வரலாற்றுமே மிக முக்கியமான ஒரு மாநாடாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்த மாநாட்டில் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தங்கள் என்னென்ன விஷயங்கள் தொடர்பான விவாதம் பண்ணாங்களோ அது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? குறிப்பாக பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள் தொடர்பான அதற்கடுத்து பார்த்திங்கன்னா எதிர்கால இந்தியாவினுடைய பொருளாதாரங்கள் தொடர்பான முடிவுகளும் இந்த மாநாட்டில் தான் எடுத்திருப்பாங்க. சரிங்களா? இந்திய தேசிய காங்கிரஸ் புரட்சியாளர்களுடைய வன்முறை செயல்களுக்கு மாறாக வன்முறையற்ற போராட்டங்களுக்கு மக்களை அணிதிரட்டியது. அது நமக்கு தெரியும். காந்தியடிகள் ஆரம்பித்து கொண்டு போயிருப்பார். சரிங்களா? அப்போ காந்தியடிகளுடைய தலைமையின் கீழே காங்கிரஸ் விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்கு எனது முன்னுரிமை கொடுக்குது. விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுக்குது. அதன் அடிப்படையில் தான் வரியோடா இயக்கம் போன்ற இயக்கங்களை எல்லாம் காந்தி தொடர்ந்து நடத்தியிருப்பார். உலக அளவிலான பொருளாதார மந்த நிலையால் என்ன ஆகுதுன்னா விவசாயம் பெரிய அளவில் பாதிக்கப்படுது. அதன் காரணமாக விவசாயிகள் சொல்ல முடியாத துயரத்துக்கு அந்த காலகட்டங்களில் இருந்திருப்பாங்க. எப்போது பொருளாதாரம் அந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1929லேருந்து 1939 இந்த காலகட்டங்களில் உலக அளவிலேயே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதார மந்த நிலையானது ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? அதனுடைய தாக்கம் இந்தியாவில் எப்படி இருந்துச்சு, அதனைத் தொடர்ந்து இந்தியாவில் தொழில் மேம்பாடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த 2ஆம் பாகத்தில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ அந்த உலக அளவிலான பொருளாதார மந்த நிலையின் காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயமானது பாதிக்கப்படுது. அதன் காரணமாக விவசாயிகள் மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளாகிறாங்க. இதன் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் விவசாயிகளை அணிதிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. காங்கிரஸினுடைய சட்டமறுப்பு இயக்கத்தினுடைய ஒரு பகுதியாக என்ன செய்கிறாங்கன்னா குத்தகை செலுத்தா மற்றும் வரி செலுத்தா போராட்டங்களை கடைபிடிக்கிறாங்க. வரிகோடா இயக்க போராட்டங்களை கடைபிடிக்கிறாங்க. இந்த பெருமந்த அழுத்தத்தினால் ஏற்பட்ட சமூக பொருளாதார தேவைகள் கராச்சி காங்கிரஸ் அமர்வில் தீவிரமாக பேசப்படுது. ஏன்னா அந்த காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்குது. அதனால் இப்போவே பொருளாதாரம் ரொம்ப வீக்காக இருக்குது. அப்போ நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம்னா எதிர்காலத்தில் நம்முடைய இந்தியாவினுடைய பொருளாதாரமானது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் தொடர்பான விவாதங்களை பற்றி இந்த கராச்சி அமர்வில் தான் மிக தீவிரமாக காங்கிரஸ் அமர்வில் பேசுகிறாங்க. சரிங்களா? விடுதலை போராட்டம் ஒரு புதிய வடிவம் பெற ஆரம்பிக்குது. அதனைத் தொடர்ந்து விவசாயிகள் கிசான் சபா. சரிங்களா? கிசான் சபா. கிசான் அப்படின்னா என்னது? விவசாயி. சரிங்களா? கிசான்னா விவசாயி. அப்போ கிசான் சபா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விவசாயிகள் சங்கத்தில் தங்களை இணைத்து கொண்டு தொழிலாளர்கள் என்ன செய்கிறாங்க, தொழிற்சங்கங்கள்லையும் இணைத்து கொண்டு தங்களுடைய பெரிய அளவிலான ஈடுபாட்டை இந்த சுதந்திர போராட்ட காலத்தில் உணர்த்துறாங்க. சரிங்களா? விவசாயிகள் கிசான் சபா அப்படிங்கிற விவசாயிகள் சங்கத்தில் இணைகிறாங்க. தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களில் இணைந்து இந்த சுதந்திர போராட்ட காலங்களில் அவங்களுடைய தன்மையை உணர்த்த ஆரம்பிக்கிறாங்க. 1930களில் பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய மக்கள் கட்சியாக உருவெடுக்குது. நேருவினுடைய தலைமையின் கீழே வந்த காங்கிரஸ் சமூக மற்றும் பொருளாதார நீதி. சரிங்களா? அப்போ சமூக நீதி, பொருளாதார நீதி, அடுத்து அடிப்படையில் ஒரு சமத்துவ சமூகத்தை பற்றி பேச ஆரம்பிக்குது. சரிங்களா? ஏன்னா 1930 பார்த்திங்கன்னா லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். அதில் நேரு என்ன பண்ணியிருப்பார், ராவி நதிக்கரையில் கொடியேற்றிருப்பார் இல்லையா. ஸோ 30 அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா 30 மாநாட்டில் டிசம்பரில் ஆரம்பித்து 31 அந்த வருடம் முழுவதுமே இந்திய தேசிய காங்கிரஸுக்கு நேரு அவர்கள் தான் தலைவராக இருந்திருப்பார். அப்போ அவருக்கு கீழே இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனது வந்துடுது. வந்த உடனே காங்கிரஸ் என்ன செய்யுது,
சமூக நீதி மற்றும் பொருளாதார நீதி அடிப்படையில் ஒரு சமத்துவ சமுதாயத்தை பற்றி பேசுகிறாங்க. சரிங்களா? மார்ச் மாதம் 1931 கராச்சி அமர்வு நடக்குது. சரிங்களா? மார்ச் மாதம் 1931 கராச்சி மாநாடு நடக்குது. அந்த கராச்சி அமர்வுக்கு பார்த்திங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தலைமை தாங்குகிறார். அவருடைய தலைமை அடிப்படையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியதோடு அல்லாமல் சுதந்திர இந்தியாவினுடைய பொருளாதார கொள்கை பற்றிய ஒரு பார்வையை வழங்கியது. சரிங்களா? அப்போ இந்த கராச்சி மாநாடு பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் நடைபெற்றிருக்கு. 1931 மார்ச்சில் கராச்சியில் நடைபெற்ற மாநாட்டுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தலைமை தாங்கியிருக்காரு. அந்த மாநாட்டினுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் அது தொடர்பான ஒரு தீர்மானம். அது மட்டும் இல்லாமல் சுதந்திர இந்தியாவினுடைய பொருளாதார கொள்கை பற்றிய ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றுறாங்க. பின்னாடி இதுதான் சுதந்திர இந்தியாவிற்கான இந்திய தேசிய காங்கிரஸுடைய கொள்கை அறிவிப்பு விளக்கமாகவும் இருக்குது. அப்போ சுதந்திர இந்தியாவில் இருந்த இந்திய தேசிய காங்கிரஸினுடைய கொள்கை விளக்க அறிவிப்பு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கராச்சி மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் தான் இந்த சுதந்திர இந்தியாவினுடைய இருந்த காங்கிரஸினுடைய கொள்கை விளக்கமாகவும் மாறுது. இந்த உரிமைகளும் சரிங்களா, அதாவது அடிப்படை உரிமைகளும் சமூகம் மற்றும் பொருளாதார திட்டங்களும் உறுதி செய்வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாதெனில் அப்படின்னா என்ன அப்படின்னா, அரசியல் சுதந்திரம் மற்றும் பொருளாதார சுதந்திரம் என்பது பிரித்து பார்க்க முடியாத ஒன்று அப்படின்னு தான் இந்த மாநாடு என்ன சொல்லுது, இந்த உரிமைகள் எல்லாம் நமக்கு சொல்லுது. இந்த உரிமைகளும் பொருளாதார திட்டங்களும் என்ன சொல்லுது, எதை உறுதி செய்யுது அப்படின்னா, அரசியல் சுதந்திரமும் பொருளாதார சுதந்திரத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது அப்படின்னு. அடுத்து பார்த்திங்கன்னா, அடிப்படை உரிமைகளுடைய தீர்மானத்தை, இந்த அடிப்படை உரிமைகள் பொருளாதார கொள்கை தொடர்பான தீர்மானங்களை, குறிப்பாக பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள் தொடர்பான தீர்மானங்களை யார் வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜவஹர்லால் நேரு தான் இந்த அடிப்படை உரிமைகள் தொடர்பான தீர்மானங்களை வடிவமைத்திருப்பார். சரிங்களா? இந்த தீர்மானத்தை நம்ம மேலோட்டமாக கூட பிரிட்டிஷ்காரங்க நம்முடைய அடிப்படை உரிமைகள் எப்படியெல்லாம் மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அப்பட்டமாக தெரிந்து கொள்வதற்கு முடியும். சரிங்களா? இப்போ என்னன்னா, அடிப்படை உரிமைகள் தீர்மானத்தை மேலோட்டமாக நம்ம பார்த்தோம்னா அதில் இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிரிட்டிஷ்காரங்களால் நமக்கான அடிப்படை உரிமைகள் எப்படியெல்லாம் மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அவர்களால் நமக்கு மறுக்கப்பட்ட அடிப்படை உதாரணம் பார்த்திங்கன்னா பேச்சுரிமை, அப்புறம் கூட்டம் கூடுறதுக்கு உரிமை, சங்கங்கள் அமைக்கிற உரிமை, இது எல்லா உரிமைகளுமே பிரிட்டிஷ்காரங்களால் மறுக்கப்பட்டிருக்கு. அப்போ இது தொடர்பான விஷயங்களை இந்த மாநாட்டில் பேசும் பொழுது தான் நமக்கு தெரியுது பிரிட்டிஷ்காரங்களால் நமக்கு எப்படியெல்லாம் உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு. அதன் காரணமாக தான் இந்த அடிப்படை உரிமைகள் தீர்மானத்தில் முக்கிய இடம் பிடிச்சிருக்கு. இந்த அடிப்படை உரிமைகள் தீர்மானத்தில் முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. சட்டங்கள் போடும் அடக்குமுறையை கையாண்டு மக்களினுடைய சுதந்திரத்தை காலனி அரசு நசுக்குனாங்க. இது நமக்கு தெரியும். சுதந்திர இந்தியாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் தான் வழங்க உறுதியளித்துள்ள உரிமைகள் பட்டியலில் காந்தியடிகளுடைய கொள்கையும் நேருவினுடைய சோசியலிச பார்வையும் இடம்பெற்றிருந்தது. அப்போ இந்த மாநாட்டிலேயே தீர்மானங்கள் இயற்றி விவாதிக்கும் பொழுது சுதந்திர இந்தியாவுக்கு நம்ம என்னென்ன அடிப்படை உரிமைகள் வழங்க போகிறோம் அப்படிங்கிற அந்த அடிப்படை உரிமைகளுக்கான பட்டியலில் 2 பேருடைய விஷயங்கள் இருக்குது. யார்? காந்தியினுடைய கொள்கையும் இருக்குது, நேருவினுடைய சோசியலிச கொள்கையும் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? தற்பொழுது சமூக உறவுகள் குறிப்பாக சாதி அமைப்பு மற்றும் தீண்டாமை நடைமுறை ஆகியவை பொது இடங்களிலும் நிறுவனங்களிலும் சமமான அணுகுமுறையை உறுதி செய்ய சவாலாக இருந்தது. அப்போ இந்த சமமான அணுகுமுறையை கொண்டு வராங்களே, அடிப்படை உரிமை அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தான் அந்த உரிமைகள் தரப்படணும். அப்படி இந்த சமமான உரிமைகள் கொண்டு வரதில் பார்த்திங்கன்னா எது தடையாக இருந்துச்சு அப்படின்னா, சாதி அமைப்புகளும் தீண்டாமை நடைமுறை இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பொது இடங்கள்லையும் ஒரு பொது நிறுவனங்கள்லையும் மக்கள் அனைவருக்குமான சமமான அணுகுமுறையை கொண்டு வரதுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாகத்தான் இருந்துச்சு. அடிப்படை உரிமைகள் உண்மையிலேயே இந்திய அரசியலமைப்புடைய பகுதி 3ல் இடம்பெற்றிருக்கு. நமக்கு தெரியும். அந்த அடிப்படை உரிமைகளில் சில பகுதி 4ல் நாட்டின் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளில் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? அதாவது அரசு வழிகாட்டு நெறிமுறைகள்னால் ஒரு அரசை நல்ல முறையில் நடத்தணும், மக்கள் அனைவருக்கும் ஒரு சமமான வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னா சில அறிவுறுத்தல்கள் கொடுத்துருப்பாங்க. எங்கள் பகுதி 4ல் கொடுத்துருப்பாங்க. அந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை அரசு செயல்படுத்தும் பொழுது அந்த விஷயங்கள் அடிப்படை உரிமைகளை பாதிக்காத வகையில் இருக்கணும்.
சரிங்களா. இப்போ நமக்கு பஞ்சாயத்து ராஜ்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா, உள்ளாட்சி அமைப்புகள், அது எல்லாமே அரசு வழிகாட்டு நெறிமுறையில் இருந்தது. அதே போல் கூட்டுறவு அமைப்புகள், இதுவும் அரசு வழிகாட்டு நெறிமுறையில் இருந்தது. அதே போல் 6 வயது முதல் 14 வயது வரையான குழந்தைகளுக்கான கல்வி இருந்துச்சு இல்லையா, அது வந்து பிரிவு 45 வழிகாட்டு நெறிமுறைகள் 45 இருந்துச்சு. அது வழிகாட்டு நெறிமுறையில் இருந்த காரணத்தால் தான் அதையெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஆனால் அதெல்லாம் நடைமுறைப்படுத்தும் பொழுது அடிப்படை உரிமையானது பாதிக்கப்படலை. அப்படிங்கிறனால அதெல்லாம் பஞ்சாயத்து ராஜ்யம் சரி, கூட்டுறவுகளையும் சரி, இந்த கல்வி சரிங்களா, குழந்தைகளுக்கான கல்வி, இது எல்லாமே நிறைவேற்றும் பொழுது இதில் எந்த விதமான அடிப்படை உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படலை. அதனால் அதெல்லாமே நிறைவேற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து அரசு வந்து நடைமுறைப்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி யாருமே போயிட்டு நீதிமன்றத்தின் மூலியமாக வழக்கு தொடுக்க முடியாது. நீதிமன்றத்தின் மூலமாக இதை வந்து செயல்படுத்த முடியாது. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உலக பெருமந்தமும் இந்தியாவில் அந்த உலக பெருமந்தத்தினுடைய தாக்கம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வால் ஸ்ட்ரீட்டு, அங்கே அந்த பெருமந்தம் தொடர்பான பங்குச்சந்தை வீழ்ச்சியானது தொடர்பான கொடுத்த புகைப்படம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அமெரிக்காவில் இருக்குது வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு இடம். உலக பெருமந்த நிலை வந்து எப்போ தொடங்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். 1929 தான் உலக பெருமந்தம் தொடங்குது. எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டு காலம், 39 வரைக்கும், 1939 வரைக்கும். இதை வந்து உலக பெருமந்த நிலை சகாப்தம்னே சொல்லுவாங்க. இந்த 10 ஆண்டு காலமாக கடுமையான மற்றும் நீடித்த பொருளாதார நெருக்கடியை தான் என்ன சொல்கிறாங்க, உலக பெருமந்த நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. மந்தமான பொருளாதார நடவடிக்கைகள், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தொழிலகத்தில் உற்பத்திகள் வந்து குறையுது. அது மட்டும் இல்லாமல் கதவடைப்பு, அதாவது கதவடைப்புனா இந்த தொழிலகங்களை மூடுறது, ஊதிய குறைப்பு, தொழிலாளருடைய ஊதியங்களை குறைக்கிறது, வேலையின்மை, தொழிலகங்களை மூடிட்டாலே என்ன ஆகும், வேலையின்மை வந்துடும். அடுத்து பணங்காசு இல்லைன்னா சாப்பிட முடியாது, பட்டினி ஒன்றும் போன்ற நெருக்கடிகளுக்கு இந்த பெருமந்த நிலை வந்து என்னது கொண்டுட்டு போகுது. வட அமெரிக்காவில் தொடங்கிய பொருளாதார பெருமந்தம், அப்போ பொருளாதார பெருமந்தம் எங்கே தொடங்குது, வட அமெரிக்காவில் தொடங்கியிருக்கு. அங்கே தொடங்கிய பொருளாதார பெருமந்தமானது ஐரோப்பாவையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழில்துறை மையங்களையுமே பாதித்தது. சரிங்களா, உலகம் வந்து அதனுடைய காலனித்துவ ஒழுங்கினால், சரிங்களா, உலகம் அதன் காலனித்துவ ஒழுங்கினால் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்ததால் அதனுடைய பொருளாதார மண்டலத்தில் உலகின் ஒரு பகுதியில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி மற்ற பகுதிகளையும் பாதிக்குது. சரிங்களா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வால் தெருவில் உண்டானது, அங்கே தான் வந்து என்னது அமெரிக்க பங்குச்சந்தை வந்து அமைந்திருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வால் ஸ்ட்ரீட்டில் தான் அமெரிக்காவினுடைய பங்குச்சந்தையானது இருக்குது. அந்த வால் தெருவில் பெரும் அளவிலான பொருளாதார வீழ்ச்சி வந்து எனது உலகத்தையே உழுக்குது. இந்தியாவையும் இந்த பெருமந்தமானது தாக்குது. பிரிட்டிஷ் காலனித்துவம் இந்தியாவினுடைய நிலைமையை மேலுமே மோசமாக்குது. பெருமந்தம் உற்பத்தி தொழில், வேளாண் துறை அப்படின்ற ரெண்டையுமே எனது பாதிக்குது. ப்ரொடக்ஷனையும் பாதிக்குது, அக்ரிகல்ச்சரையும் பாதிக்குது. தொழில்துறை மையங்களாக இருந்த பம்பாய், கல்கத்தா, கான்பூர், அடுத்து வந்து ஐக்கிய மாகாணம், சென்னை, இந்த இடங்களில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்களுக்கு வேலை குறைப்பு பண்ணுறாங்க, வேலைகள் வந்து முடக்கமடையுது, தொழிலாளர்களை மூடுறாங்க. ஆகியவற்றிற்கு எதிராகவும் வாழ்க்கை நிலையை மேம்பாட்டை செய்யக்கோரியும் தொழிலாளர்கள் என்ன செய்கிறாங்க, அவருடைய போராட்டம் செய்கிறாங்க. ஏன்னா நாங்கள் உங்களை நம்பி விவசாயத்தை விட்டுட்டு தொழில் நம்பி வந்துட்டோம், இப்போ நீங்கள் திடீர்னு வேலைக்கு எடுத்துகிட்டு உற்பத்தி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வேலை இல்லை, சம்பளம் இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும், கூடியிருக்க தொழிலாளர்கள்லாம் போராட்டம் பண்ணுவாங்க. ஸோ அது போன்ற ஒரு நிலையானது ஏற்படுது. வேளாண் துறையில் வந்து பார்த்திங்கன்னா சணல் மற்றும் கச்சா பருத்தி, சரிங்களா, ரா மெட்டீரியல் பருத்தி இருக்கு இல்லையா, சணல் மற்றும் கச்சா பருத்தி போன்றவற்றினுடைய ஏற்றுமதி வந்து விவசாய பொருட்களினுடைய விலைகள் வந்து என்னது ரொம்ப அதல பாதாளத்துக்கு போயிருச்சு. விலையெல்லாமே ரொம்ப குறைஞ்சிருச்சு. வருஷங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1929 to 30 இந்த ஒரு வருஷத்தில் 1929 to 30 $311 ரூபாய் மன்னிக்கிறோம் 311 கோடியாக இருந்த இந்திய ஏற்றுமதியினுடைய மதிப்பு அடுத்த வருஷம் 32 to 33 அந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா 132 கோடியாக குறைஞ்சிருச்சு. சரிங்களா, அப்போ 1929 to 30 இந்திய ஏற்றுமதியினுடைய மதிப்பு எவ்வளவு, ரூபாய் 311 கோடியாக இருந்தது. அடுத்த வருஷம் 32 to 33 வருஷத்தில் என்ன ஆகுது அப்படின்னா 132 கோடியாக குறைஞ்சிருச்சு. இதன் காரணமாக 1930களில் தோன்றிய கிசான் சபாக்கள், விவசாயிகள் சபாக்கள் தோன்றுதில்லையா, இதன் காரணமாக தான் 1930களில் விவசாயிகள் சங்கமானது தோன்றுது.
குத்தகை மற்றும் வாடகை குறைப்பு, கடன் பிடியிலிருந்து நிவாரணம், ஜமீன்தாரி முறை அகற்றப்படுதல் ஆகியவற்றுக்காக போராடுறாங்க. அப்போ உலக பொருளாதார பெருமந்தத்தின் காரணமாக இந்தியாவில் என்ன நடக்குதுன்னா, விவசாயம் வீழ்ச்சி அடையுது, தொழில்துறை முடங்குது. இதன் காரணமாக என்ன நடக்குது? அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்திய ஏற்றுமதியினுடைய மதிப்பு குறையுது, கச்சா பருத்தி சணலுடைய விலையானது வீழ்ச்சி அடையுது. இதன் காரணமாக என்ன ஆகுது? 1930களில் இந்தியாவில் விவசாய சங்கங்கள் தோன்றுது. விவசாய சங்கங்கள் தோன்றனால எல்லாமே ரொம்ப பணமே கையில் இல்லைங்கும்போது, நாங்கள் குத்தகை தர மாட்டோம், வாடகை தர மாட்டோம், எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்க கடன்லேருந்து நிவாரணம் கொடுங்க, அது மட்டும் இல்லாமல் ஜமீன்தாரி முறையை ரத்து பண்ணுங்க அப்படின்ற போராட்டங்களை விவசாயிகள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. இந்திய தொழில்துறைக்கு கிடைத்த ஒரே நேர்மறை தாக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறைக்கப்பட்ட விலையில் கிடைத்த நிலங்கள் மற்றும் மலிவான ஊதியத்தில் கிடைத்த தொழிலாளர்கள். சரிங்களா? இந்தியாவில் ஐரோப்பியர்கள் வந்து தொழில்துறையை உருவாக்கியிருக்காங்க, ஆலைகளை உருவாக்கியிருக்காங்க. அதில் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு நேர்மையான தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு, லோ ரேட்டுக்கு வந்து எனது லேண்டு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கே வந்து லேபர்ஸ் கிடச்சிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து மக்கள் தொகை அதிகம் இல்லையா? ஸோ கம்மியான ஊதியம் கொடுத்தாலே வந்து மக்கள் வந்து தொழிலாளர்களாக மாறிடுறாங்க. பிரிட்டனுடனும் பிற முதலாளித்துவ நாடுகளுடனும் ஏற்பட்ட பலவீனமான உறவுகளால் சில இந்திய தொழில்கள் என்ன ஆகுது? வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. சரிங்களா? பிரிட்டன் கூடயும் சில முதலாளித்துவ நாடுகளோடையும் இவங்க கொலாபரேஷன் வச்சுக்கிறாங்க. ரொம்ப அப்படியே வச்சுட்டாலும் அந்த உறவு வந்து கொஞ்சம் பலவீனமான உறவாக தான் இருக்குது. சரிங்களா? ரொம்ப ஸ்டாண்டர்டான உறவாக, ரிலேஷன்ஷிப்பாக இல்லாமல் இருக்குது. இருந்தாலும் அந்த காரணத்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில்கள் வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. இருந்தாலும் லோக்கலில் உள்ளூர் கன்சியூமர்ஸ் இருக்காங்க இல்லையா, உள்ளூர் நுகர்வுக்கு முக்கியத்துவம் அளித்த தொழில்கள் மட்டும்தான் செழித்தவங்க ஆரம்பிக்குது. இங்கே நம்முடைய தேவைக்காக எந்தெந்த தொழில்கள்லாம் நடக்குதோ, இப்போ நம்முடைய உணவுக்காக நம்முடைய பயன்பாடு சார்ந்த தொழில்கள் மட்டும்தான் ஊக்கமடைய ஆரம்பிக்குது. மற்ற தொழில்கள், ஏற்றுமதி தொடர்பான தொழில்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுது. சரிங்களா? இதுதான் வந்து இந்திய பொருளாதாரம், அதாவது உலக பொருளாதார மந்தநிலை வந்து இந்தியாவில் ஏற்படுத்தின மாற்றம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயமும் தொழில்துறையும் சப்ஜாடாக க்ளோஸ் ஆயிடுச்சு. அதன் காரணமாக விவசாய சங்கங்கள் உருவாகுது. அவங்க வந்து வரி தர மாட்டோன்னு போராடுறாங்க. காங்கிரஸும் விவசாயிகளை ஆதரித்து மக்களை ஒன்று திரட்டக்கூடிய வேலையை செஞ்சு வரிகோடா இயக்கம் போன்ற விஷயங்கள்லாம் மேற்கொள்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, வெளிநாட்டினுடைய ஏற்றுமதி, இந்திய ஏற்றுமதியானது குறையுது. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா சில தொழில்கள் வந்து ஓரளவுக்கு டெவலப் ஆகுது. இருந்தாலும் அது லோக்கல் கன்சியூம்ஸ் இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும்தான், உள்ளூர் நுகர்வுக்கு இருக்கக்கூடிய பொருட்கள், தொழில்கள் மட்டும்தான் வளர்ச்சி அடையுது. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் தொழில்துறையினுடைய வளர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமானது தான். சரிங்களா? பார்த்துடலாமா? பிரிட்டிஷ் வணிக கொள்கையானது உள்நாட்டு தொழில்துறையை பெரும் எண்ணிக்கை ஆக்கியது. சரிங்களா? பிரிட்டிஷனுடைய வணிக கொள்கை வந்து உள்நாட்டு தொழில்துறையை பெரும் எண்ணிக்கை ஆக்கியது. இந்தியாவை தொழில்மயமாக்குதல் பிரிட்டிஷ் கொள்கையினுடைய ஒரு பகுதி கிடையாது. இந்தியாவை தொழில்மயமாக்குறது அவங்களுடைய நோக்கமாக இல்லை. மற்ற காலனிகளைப் போலவே இந்தியாவுமே வந்து ஒரு மூலப்பொருள் கொள்முதல் செய்யக்கூடிய பகுதியாகவும் உற்பத்தி பொருளுக்கான சந்தை, அவ்வளோதான். அதாவது இந்தியாவில் வந்து இவங்க ஆலைகள் போகிறது, ரா மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறது, போக்குவரத்து கொடுக்கறது, தந்தி, இது போன்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரி ஆக்கிறதுக்காகவோ, இந்தியா வந்து ஒரு எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங்கான கண்ட்ரி ஆக்கிறதுக்காகவோ, இந்தியா வந்து ஒரு தொழில்மயமாக்கின கண்ட்ரியாக கொண்டு வரதுக்காகவோ கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை மற்ற கலைநாடுகள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதே தான் இந்தியாவில் என்ன செய்கிறாங்க. இங்கேருந்து லோ ப்ரைஸுக்கு ரா மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணிட்டு போகிறது, அங்கே போய்ட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இங்கே வந்து சந்தையாக்கிறது, இங்கே வந்து ட்ரேட் சென்டர் ஆக்கி இங்கே வந்து சேல் பண்ணுறது. ஏன்னா இங்கே மக்கள் இருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வந்து பயன்பாட்டுக்கான பொருட்கள் அதிகமாக தேவைப்படும். அப்போ இங்கே விற்று காசாக்கிடலாம், அந்த நோக்கம்தான். இது மட்டும் இல்லாமல் உலகப் போர் நடக்கும் பொழுதும் பொருளாதார பெருமந்தம் போன்ற சில எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் காரணமாகவும் என்ன நடக்குது அப்படின்னா, இந்தியாவில் தொழில்துறை விரிவாக்கமானது ஏற்படுது. சரிங்களா? முதல் உலகப் போரின் பொழுதும் பொருளாதார பெருமந்தம் நடக்கும் பொழுதும் சில எதிர்பாராத விதமாக பார்த்திங்கன்னா இந்தியாவில் தொழில்துறையினுடைய விரிவாக்கமானது ஏற்படுது. அப்படி வந்து பார்த்திங்கன்னா 1854 சரிங்களா, 1854 வந்து பார்த்திங்கன்னா பம்பாயில் கவஸ்ஜி நானாபாய் தவர். சரிங்களா? கவஸ்ஜி நானாபாய் தவர் இங்கே இருக்கார் இல்லையா, இவர் தான் கவஸ்ஜி நானாபாய் தவர். இவர் வந்து பார்சி சமூகத்தை சேர்ந்தவர். ரத்தன் டாட்டா இருக்கார் இல்லையா,
அவங்களுடைய குரு, அதாவது அவங்க குரூப் கிடையாது, அவங்க எல்லாமே இந்த பார்சி சமூகத்தை சேர்ந்தவங்க. தாதாபாய் நவ்ரோஜி இவங்க எல்லாமே பார்சி சமூகத்தை சேர்ந்தவங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பார்சி சமூகத்தை சேர்ந்த இந்தியர் பருத்தி ஆலையை முதல்ல எங்கள் பம்பாயில் தொடங்குறார். எப்போது 1854 கவஸ்ஜி ஞானாபாய் தவர் அப்படிங்கிற பார்சி சமூகத்தை சேர்ந்த ஒரு முதலாளி பருத்தி ஆலையை பம்பாயில் தொடங்குறார். இதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனி. சரிங்களா, பாம்பே ஸ்பின்னிங் அண்டு வீவிங் கம்பெனி. இப்போ நம்ம ஊரில் லோக்கல் எல்லாம் இருக்கும் இல்லையா, கோயம்புத்தூர், ஈரோடு அந்த பகுதியெலாம் போனீங்கன்னா ஸ்பின்னிங் மில்லு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ இந்த கவஸ்ஜி நானாபாய் தவர் அவர்கள் உருவாக்கிய பருத்தி ஆலையினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்பின்னிங் அண்டு வீவிங் கம்பெனி. சரிங்களா, நகரத்தினுடைய முன்னணி வர்த்தகர்கள் பெரும்பாலும் பார்சிகளாக தான் இருந்தாங்க. சரிங்களா, அந்த பார்சிகள் இந்த முயற்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பையும் செஞ்சுருக்காங்க. அமெரிக்க உள்நாட்டு போர் எப்போ நடந்திருக்கு, 1861 65 வரைக்கும் 4 ஆண்டு காலம் அமெரிக்க உள்நாட்டு போரானது நடந்திருக்கு. பருத்தி விவசாயம் செய்தவருக்கு ஒரு வரமாக இருக்குது. சரிங்களா, அமெரிக்காவில் நடந்த உள்நாட்டு போரானது யாரெல்லாம் பருத்தி விவசாயம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு. ஆனால் உள்நாட்டு போருக்கு பின்னாடி பிரிட்டன் அமெரிக்காவிலிருந்து தொடர்ந்து பருத்தி இறக்குமதி செய்கிறாங்க. சரிங்களா, அமெரிக்காவினுடைய உள்நாட்டு போர் முடிஞ்சதுக்கப்புறம் பிரிட்டன் என்ன செய்கிறாங்க, அமெரிக்காவிலிருந்து தொடர்ச்சியாக பருத்தியை இறக்குமதி செய்கிறாங்க. அதன் காரணமாக இந்திய பருத்தி விவசாயிகள் என்னது மிகப்பெரிய துயரத்துக்கு உள்ளாகிறாங்க. ஆனால் ஐரோப்பியர்கள் என்ன செய்கிறாங்க, பருத்தியினுடைய மலிவான அபரிவிதமான உற்பத்தியால் இந்தியாவில் ஜவுளி தொழிற்சாலையை தொடங்குகிறாங்க. சரிங்களா, அப்போ அமெரிக்காவில் உள்நாட்டு போர் நடக்கும் பொழுது இந்திய பருத்தி விவசாயிகள் நல்லா செழிப்பாக இருந்திருக்காங்க. உள்நாட்டு போர் முடிஞ்சவொடனே, அதாவது 1865க்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, பிரிட்டன் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவில் இருந்து பருத்தியை பூரா இறக்குமதி செய்கிறாங்க. அதன் காரணமாக இந்திய விவசாயிகள் என்னது துன்பத்துக்கு உள்ளாக ஆரம்பிச்சிடுறாங்க. அதே போல் அந்த காலகட்டத்தில் பருத்தி மிக மலிவாக கிடைக்குது. என்ன காரணம் அப்படின்னா, பருத்தி சர்ப்ளஸ் அதிகமாகிடுது. சரிங்களா, உபரி அதிகமாகிடுது, அதனுடைய விளைச்சல் மகசூல் அதிகமாகிடுது. அதன் காரணமாக ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு டிமாண்டு குறைஞ்சிருச்சு. சரிங்களா, பொருள் அதிகமாக இருந்துச்சாலே ரேட்டு குறைஞ்சிருக்கும் இல்லையா, அப்போ ரேட்டு குறைஞ்சிருச்சு. அதன் காரணமாக ஐரோப்பிய முதலாளிகள் என்ன செய்கிறாங்க, இந்தியாவில் தொழிற்சாலைகளை துவங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்திய தொழில் முனைவோரால் அகமதாபாத் ஜவுளி ஆலைகள் நிறுவப்பட்டதும் அகமதாபாத் மற்றும் பம்பாய் ஆகிய பருத்தி ஆலையினுடைய முக்கிய மையங்களாக மாறுது. சரிங்களா, நம்ம முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய மான்செஸ்டர் பம்பாயின்னு பார்த்துருப்போம். அப்புறம் சில காலங்களில் பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய மான்செஸ்டர் அகமதாபாத் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஏன்னா அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா பருத்தி ஆலை அதிகமாக இருந்துச்சு. இப்போ நம்ம தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், தமிழ்நாட்டின் மான்செஸ்டர்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சொல்லுவோம். ஏன்னா கோயம்புத்தூர் பகுதியில் ஸ்பின்னிங் மில்ஸ் பருத்தி ஆலைகள் அதிகமாக இருந்துச்சு. சரிங்களா, அப்போ இந்திய தொழில் முனைவோர்களால் என்ன ஆகுது அப்படின்னா பம்பாய் ஜவுளி ஆலைகள் நிறுவப்படுது. அதே போல் அகமதாபாத் ஜவுளி ஆலைகள் நிறுவப்படுது. அகமதாபாத் மற்றும் பம்பாய் பகுதிகளில் பருத்தி ஆலைகள் மிக முக்கிய மையங்களாக மாறுது. 1914 ஆண்டில் பம்பாய் மாகாணத்திற்குள்ள 129 நூற்பு மற்றும் நெசவு, சரிங்களா, நூற்பு நெசவு மற்றும் பிற பருத்தி ஆலைகள் இருந்துச்சு. சரிங்களா, அப்போ உலகப்போர் நடக்கும் பொழுது முதல் உலகப்போர் காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா பம்பாயில் 129 ஸ்பின்னிங் அண்டு வீவிங் மில்ஸ் இருக்குது, பருத்தி ஆலைகள் இருந்துச்சு. இதே இது பார்த்திங்கன்னா 1875 to 76க்கும் 1913 to 14க்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவில் இருந்த பருத்தி ஆலைகளுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா வெறும் 47லேருந்து 271 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா, அப்போது 1875 to 76 காலகட்டங்களில் 47 பருத்தி ஆலைகள் இருந்திருக்கும். அது 1913 to 14 வரும்பொழுது 271 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா, அடுத்து இந்தியாவில் தொழில்துறையை நிறுவுறதில் ஒரு முக்கியமான மைல்கல் பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய இரும்பு பாதை விரிவாக்கமும் புகைவண்டி போக்குவரத்தும் அதிகரித்தது தான் என்னது இந்தியாவில் தொழில்துறையை நிறுவுறதில் ஒரு மிக முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. முதல் ரயில் பணிகள் 1853 பம்பாய் டு தானே. சரிங்களா, யார், டல்ஹௌசி பிரபு காலத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. ஐரோப்பிய பண்ணையாளர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, போக்குவரத்துக்காக அவங்களுடைய பொருட்களை ஏற்றிட்டு போகிறதுக்கும் கொண்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கும் ரயில் பாதை அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில் டல்ஹௌசி பிரபு என்ன பண்ணியிருப்பார், அங்கே பிரிட்டனில் இருக்கக்கூடிய அந்த கிழக்கிந்திய கம்பெனியுடைய
மன்றம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் மறுத்திருப்பாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, ரயில் பாதையை இந்தியாவில் கொண்டு வந்து இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து நமக்கு இருக்கும், ரயில் பாதை போகிறதால என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கேட்கும்பொழுது, அந்த இயக்குனர் மன்றத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்க கேட்கும்பொழுது டல்கோசி தான் என்ன சொல்லுவார், நமக்கு வந்து எக்கனாமிக்கலாக இது வந்து ஒரு பெனிஃபிட்டான விஷயமா இருக்கும். ஸோ வந்து இந்தியாவில் வந்து நம்ம ரயில்வே சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பார். 1853 முதல் ரயில் பாதை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பம்பாய்க்கும் தானேவுக்கும் இடையே தான் இயங்குது. சரிங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏப்ரல் மாதம் 1853 ஏப்ரல் மாதம் 1853 சாயங்காலம் 3:35 மணிக்கு இந்தியாவினுடைய முதல் ரயில் பயணம் பம்பாயில் இருக்கக்கூடிய போரிபந்தர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு 34 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தானே அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்கு. இதுதான் வந்து இந்த இந்தியாவிலேயே வந்து என்னது போன ஃபஸ்ட்டு ரயில். சரிங்களா, கொஞ்சம் பெருசு பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்களேன். டேட் பார்த்துக்கோங்க, ஏப்ரல் 16. இந்தியாவில் வந்து என்னது முதல் ரயில் பாதை தொடங்கப்பட்ட நாள் வந்து ஏப்ரல் 16, 1853. எத்தனை மணிக்கு ட்ரெயின் கிளம்புச்சு அப்படின்னா 3:35. சரிங்களா, எங்கள் பம்பாயில் இருக்கக்கூடிய போரிபந்தர் அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் இருந்து தானே வரைக்கும் போயிருக்கு. சரிங்களா, ஓகே, அடுத்து போயிடலாமா. அப்போ தானே வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ரயில்வே ட்ராக் போட்டாங்க, ரயிலும் கிளம்பின டேட்டையும் பார்த்தாச்சு. 20ஆம் நூற்றாண்டினுடைய முதல் 10 ஆண்டுகளில் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொறியியல் தொழில் வந்து என்னது, ரயில்வே தொழில் தான். சரிங்களா, 20ஆம் நூற்றாண்டிலேயே முதல் 10 ஆண்டுகளில் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொறியியல் தொழில். சரிங்களா, பொறியியல் இன்ஜினியரிங் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, ரயில்வே சிஸ்டம் தான். பிரிட்டிஷாரால் நிர்வகித்து ரயில்வே நிறுவனங்களால் நடத்தப்பட்ட இந்த நிறுவனத்தில் 1911 வந்து பார்த்திங்கன்னா 98,723 நபர்கள் வந்து வேலையில் இருந்திருக்காங்க. சரிங்களா, இந்த ரயில்வே சிஸ்டத்தை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணது பிரிட்டிஷ்காரங்க. சரிங்களா, அந்த ரயில்வே நிறுவனத்தில் இருந்த பணியாளர்களுடைய எண்ணிக்கை 1911 பார்த்திங்கன்னா 98,723 பேர் வேலை பார்த்துருக்காங்க. ரயில்வே மற்றும் இதர போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு வசதிகளினுடைய வருகை பல்வேறு துறைகளுடைய வளர்ச்சிக்கு உதவுது. சரிங்களா, ரயில்வே அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர போக்குவரத்துகள் எல்லாமே கொண்டு வராங்க. அதன் காரணமாக இந்தியாவினுடைய என்னது மற்ற துறையினுடைய வளர்ச்சி உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் தொலைத்தொடர்பு அதுவுமே வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்குது. சரிங்களா, இந்தியாவினுடைய 19ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதி மற்றும் 20ஆம் நூற்றாண்டுடைய முற்பகுதியில் பார்த்திங்கன்னா சணல் உற்பத்தி மற்றும் ஒரு முக்கியமான தொழிலாக இருந்துச்சு. சரிங்களா, 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி 20ஆம் நூற்றாண்டிய தொடக்க காலத்தில் சணல் உற்பத்தியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தொழிலாக இருந்துச்சு. முதல் சணல் உற்பத்தி ஆலை வந்து பார்த்திங்கன்னா 1855 கல்கத்தாவில் நிறுவப்பட்டது. அப்போ பருத்தி ஆலை வந்து பார்த்திங்கன்னா 1854 பம்பாயில் நிறுவுறாங்க. அதற்கு அடுத்த வருஷம் 1855 சணல் நிறுவுறாங்க. சரிங்களா, ஓகே. சணல் தொழிலுடைய வளர்ச்சி வந்து மிகவும் விரைவாக இருந்த காரணத்தால் 1914ஆம் ஆண்டில் கல்கத்தா மாகாணத்தில் மட்டும் 64 ஆலைகள் வந்து எப்போது 1914 இருந்தது. இருந்தாலும் பாம்பே துணி ஆலைகள் போல இல்லாமல் இந்த ஆலைகள் வந்து ஐரோப்பியருக்கு சொந்தமான ஆலைகளாக இருந்துச்சு. பாம்பே துணி ஆலைகள் கூட சில ஆலைகள் வந்து இந்தியருக்கு சொந்தமான ஆலைகளாக இருந்துச்சு. ஆனால் கல்கத்தாவில் இருந்த இந்த 64 சணல் ஆலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பியர்களுடைய ஆலையாகத்தான் இருந்தது. சரிங்களா, அதில் யாருமே இந்தியன்ஸு ஓனர் கிடையாது. 19ஆம் நூற்றாண்டுடைய தொழில்துறை வளர்ச்சி முக்கியமாக பருத்தி சணல் போன்ற பல துறைகளில் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் இதை வந்து மடைமாற்றுறதுக்காக பல முயற்சிகளானது மேற்கொள்ளப்பட்டது. அந்த 19ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா தொழில்துறை வந்து எதை சார்ந்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா பருத்தியும் சணலையும் மட்டும்தான் சார்ந்து இருந்துச்சு. இந்த நிலையை மாற்றணும், பருத்தியும் சணலையும் மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நிலையை மாற்றுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா 1843 ரவீந்திரநாத் தாகூருடைய தாத்தா யார், துவாரகாநாத் தாகூர். சரிங்களா, 1843 இந்த வருஷம் ஞாபகம் இருக்குதுங்களா, அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு. பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு தான் 1843, மறக்கக்கூடாது. அப்போ அந்த வருஷத்தில் ரவீந்திரநாத் தாகூருடைய தாத்தா துவாரகாநாத் தாகூர் என்ன பண்ணுறாருன்னா ராய்கஞ்ச், சரிங்களா, ராய்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல
பெங்கால் நிலக்கரி நிறுவனம் நிறுவுறார். சரிங்களா, பெங்கால் நிலக்கரி நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நிறுவுறாரு. 1892க்கு பிறகு நிலக்கரியினுடைய உற்பத்தி துறையினுடைய வளர்ச்சி வேகம் எடுக்கிறது என்னது ஆரம்பிக்குது. அப்படி 1892 வேகம் எடுக்க ஆரம்பித்த இந்த நிலக்கரி துறையினுடைய வளர்ச்சியானது முதல் உலகப் போரின் பொழுது உச்சத்தை அடையுது. சரிங்களா, அப்போ நிலக்கரியினுடைய இன்ட்ரடியூஸே எப்போ வருது, நமக்கு நிலக்கரியுடைய பயன்பாடு 1892க்கு அப்புறம் தான் நிலக்கரி துறை வந்து என்னது நிலக்கரி உற்பத்தி துறை வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. முதல் உலகப் போர் காலகட்டத்தில் ரொம்ப ஹையான ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. 20ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்தில் இந்தியாவினுடைய தொழில்துறை மாற்றுப்பாதையில் என்ன நடக்குதுன்னா விரிவுபட தொடங்க ஆரம்பிக்குது. 20ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுடைய தொழில்துறை வந்து என்னது வேறு ஒரு பாதையில் போக ஆரம்பிக்குது. 1907 பீகாரில் இருக்கக்கூடிய சாகி நகர், சரிங்களா, சாகி நகர் எப்போது 1907 பீகாரில் இருக்கக்கூடிய சாகி நகர், அந்த சாகி நகரில் டாடா குழுமத்தினரால் டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் டிஸ்கோ இருக்கு இல்லையா, டிஸ்கோ வந்து முதல்ல ஒரு சுதேசி இயக்கத்தினுடைய நிகழ்வாக அமைக்கப்பட்டது. முதலில் சுதேசி இயக்கத்தினுடைய ஒரு நிகழ்வாக அமைக்கப்பட்டது எந்த நிறுவனம், டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம். சரிங்களா, இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா 1875 ஐரோப்பியர்களுடைய குழு ஒன்று வங்காள இரும்பு நிறுவனத்தை நிறுவுறதுக்கு முயற்சியை செஞ்சுருக்காங்க. அடுத்து இதை தொடர்ந்து என்ன செய்கிறாங்க, 1889 வங்காள இரும்பு மற்றும் எஃகு ஆலையானது அமைக்கப்பட்டது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1875 ஒரு ஐரோப்பியன் குரூப் என்ன பண்ணுறாங்க, வங்காள இரும்பு நிறுவனம், சரிங்களா, பெங்கால் ஸ்டீல் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நிறுவனத்துக்கு முயற்சி செய்கிறாங்க. அதை தொடர்ந்து என்ன நடக்குது, 1889 பெங்கால் இரும்பு மற்றும் எஃகு ஆலையானது நிறுவப்படுது. சரிங்களா, இருந்தாலும் இந்த துறையில் உள்ள மற்ற முயற்சியாளர்களை விட டாடா மிக உன்னதமான நிலையை அடைஞ்சிருவார். சரிங்களா, இந்த துறையில் அதாவது இந்த இரும்பு எஃகு துறை இருக்குல்லையா, இந்த துறையில் இருந்த மற்ற முயற்சியாளர்களாக இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே விட டாடா அவர்கள் மிக உன்னதமான நிலையை அடைந்துள்ளது. டாடா குழுமம் தான் ஒரு மிகப்பெரிய நிலைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஜேஎன் டாடா அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஜேஎன் டாடா என பிரபலமாக அறியப்பட்ட ஜாம்செட்ஜி நுஸ்வர்ஜி, சரிங்களா, ஜாம்செட்ஜி நுஸ்வர்ஜி டாடா பரோடாவில் இருக்கக்கூடிய நவ்சாரி அப்படிங்கிற இடத்துல ஒரு ஜெராஸ்ட்ரியன் ஃபேமிலி, ஒரு பார்சி வணிக குடும்பத்திலிருந்து வந்தவர். சரிங்களா, பரோடா அப்படின்னா இப்போதைக்கு வந்து வதோதரா அப்படின்னு சொல்லுவாங்க, குஜராத்தில் இருக்குது. சரிங்களா, அங்கே வந்து இவர் 1839 பிறக்கிறார் ஒரு பார்சி குடும்பத்தில். அவருடைய முழு பேர் என்னது, ஜாம்செட்ஜி நுசர்வஞ்சி, சரிங்களா, ஜாம்செட்ஜி நுசர்வஞ்சி டாடா. இந்தியாவிலேயே முதல் வெற்றிகரமான தொழிலதிபர் யார், இந்த ஜேஎன் டாடா அவர்கள் தான். அப்போ இந்தியாவிலேயே முதல் வெற்றிகரமான தொழிலதிபர் ஜேஎன் டாடா. இந்திய நவீன தொழிலகங்களின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். ஏன் அப்படின்னா இந்தியாவிலேயே முதல் வெற்றிகரமான தொழிலதிபராக இவர் இருந்த காரணத்தால் தான் இந்திய நவீன தொழிலகங்களுடைய தந்தை அப்படின்னு சொல்லி இந்த ஜேஎன் டாடா அவர்கள் அழைக்கப்படுகிறார். தனது தந்தையின் வியாபாரத்திற்கு உதவும் பொருட்டு அவர் என்ன செய்கிறார், உலகம் முழுவதுமே பயணம் செய்கிறார். ஜேஎன் டாடா அவருடைய அப்பாவோட வியாபாரத்துக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காக வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அனுபவமும் எதிர்கால முயற்சிகளுக்கு இது உதவுது. அவர் அந்த வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணார் இல்லையா, அதுதான் வந்து அவருடைய அனுபவம் மற்றும் அவருடைய ஃப்யூச்சர் பிளானிங்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை தொடர்ந்து 1868 என்ன பண்ணுறாரு, ஒரு வர்த்தக நிறுவனமான டாடா குழுமம், அவருடைய வர்த்தக நிறுவனத்தை டாடா குழுமம் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. சரிங்களா, அதற்கு முன்னாடி ஏதோ ஒரு பேரில் கம்பெனி நடத்திட்டு இருப்பாங்க. 1868 தான் என்ன பண்ணுறாங்க, 1868 என்ன பண்ணுறாரு, டாடா குழுமம் அப்படிங்கிற ஒரு வர்த்தக நிறுவனத்தை ஜேஎன் டாடா அவர்கள் நிறுவுறார். அதற்கு முன்னாடி அவர் அப்பா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பார். அவருடைய அப்பா பிஸ்னஸ்க்காக அவர் வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவார். அதில் கிடைச்ச அனுபவம் அதை வச்சுக்கிட்டு ஃப்யூச்சர் பிளான் பண்ணிட்டு 1868 என்ன பண்ணுறாரு, டாடா குழுமத்தை நிறுவுறார். இவர் வந்து ஒரு தேசியவாதியாக குர்லா, சரிங்களா, ஒரு தேசியவாதியாய் குர்லா பம்பாயில் உருவாக்கிய தனது நிறுவனம் ஒன்றிற்கு சுதேசி அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறார். சரிங்களா, அப்போ ஜேஎன் டாடா அவர்கள் வந்து என்னது ஒரு தேசியவாதி. அதை அவர் எப்படி காட்டுறாரு,
குர்லா அப்படிங்கிற இடத்துல, பம்பாயில் இருக்கக்கூடிய குர்லா அப்படிங்கிற இடத்துல அவர் உருவாக்கிய நிறுவனம் ஒன்றுக்கு சுதேசின்னு பேர் வைக்கிறார். அவருடைய மகன்களான தோரப்ஜி டாட்டா மற்றும் ரத்தன்ஜி டாட்டா, சரிங்களா, அவருடைய மகன் தோரப்ஜி டாட்டா மற்றும் ரத்தன்ஜி டாட்டா, இவங்க 2 பேரும் இந்த ஜேஎன் டாட்டா அவருடைய கனவுகளை நனவாக்கிட்டு வந்திருக்காங்க. தோரப்ஜி டாட்டா அவருடைய தந்தையினுடைய நீண்டகால கனவான இரும்பு மற்றும் எஃகு நிறுவனத்தை 1907ஆம் ஆண்டில் நிறுவுறாரு. சரிங்களா, நம்ம பார்த்தோம் இல்லையா பீகாரில். அப்போ 1907 இந்த டிஸ்கோ இருக்கு இல்லையா, அதை நிறுவனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோரப்ஜி டாட்டா அவர்கள் தான் இரும்பு எஃகு நிறுவனத்தை 1907 நிறுவுறாரு. இதற்காக அவர் என்ன செய்கிறாரு, 2 ஆண்டு காலம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் இரும்பு தொழிலகத்தில் ரொம்ப ஒரு முனைப்போட அந்த இரும்பு தொழில் தொடர்பான நுணுக்கங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிறார். யார்? தோரப்ஜி டாட்டா. ஒரு நீர் மின்சக்தி நிறுவனத்தை அமைப்பதற்கான தோரப்ஜி டாட்டாவுடைய மற்றொரு கனவு அவருடைய வாழ்நாளுக்குள்ளேயே நிறைவேறாமல் போயிடுச்சு. அப்போ தோரப்ஜி டாட்டா என்ன பண்ணுறாரு, இந்தியாவில் நம்ம ஒரு நீர் மின் நிறுவனத்தை, நீரால் மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனத்தை நிறுவனம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் அவருடைய அந்த ஆசை அவருடைய வாழ்நாளுக்குள்ளே நிறைவேறாமலே போயிடுச்சு. இருந்தாலும் 1910 மிகப்பெரிய அளவில் டாட்டா மின் நீர்சக்தி நிறுவனம் உதயமாகுது. சரி, 1910 டாட்டா நீர் மின்சக்தி நிறுவனமானது உதயமாகுது. தொலைநோக்கு பார்வையுடன் இந்திய அறிவியல் கழகம் ஒன்றையும் பெங்களூரில் டாட்டா குழுமமானது நிறுவிருக்கு. சரிங்களா, அப்போ டாட்டா நிறுவனம் பெங்களூரில் என்ன பண்ணுறாங்க, ஒரு அறிவியல் கழகத்தையும் நிறுவியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்தியாவுக்கு அறிவியலில் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக. இங்கேயோ ஒரு முறை ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, ரத்தன் டாட்டா அவர்கள் ஒரு பயணம் பண்ணும் பொழுது எங்கே போகிறீங்க அப்படின்போது ஏதோ ஒரு ஐரோப்பியன் கண்ட்ரிக்கு போயிட்டு ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் சம்திங் நடக்குது, அதை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நம்ம நாட்டிலையும் அறிவியல் வளர்ச்சி ஏற்படணும், அப்போ அதுக்காக நம்ம இங்கே ஏதாவது ஒரு நிறுவனங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை கேட்டு தான் டாட்டா குழுமம் என்ன செய்கிறாங்க, பெங்களூரில் ஒரு அறிவியல் நிறுவனத்தை நிறுவனதாக எங்கேயோ படித்த ஒரு ஞாபகம். சரிங்களா, சரி, ஓகே. அந்த டாட்டா குழுமத்தினுடைய இரும்பு எஃகு ஆலை இருக்கு இல்லையா, அதனுடைய உற்பத்தி பார்த்திங்கன்னா 1907 இரும்பு எஃகு ஆலையை நிறுவனாங்க. அதனுடைய உற்பத்தி 1912-13 31,000 டன்னில் இருந்து 1917-18 1,81,000 டன்னாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. முதல் உலகப் போர் நாட்டை தொழில் மயமாக்குவதற்கு ஒரு இடைக்கால தடையாக இருந்தது. முதல் முறையாக பிரிட்டனினுடைய கிழக்கு நோக்கிய திட்டமிடலுக்கு ஜப்பான் என்னது சவாலாக இருந்தது. முதல் உலகப் போர் டைமில் ஜப்பான் ஒரு அணியிலையும் பிரிட்டன் ஒரு அணியிலையும் இருப்பாங்க. அப்போ பிரிட்டன் என்ன பண்ணுறாங்க, கிழக்கு நோக்கி இன்னும் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அவங்க வசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முயற்சியில் எடுப்பாங்க. அந்த பிரிட்டனுடைய கிழக்கு நோக்க திட்டத்துக்கு யார் சவாலாக இருந்தாங்க, ஜப்பான் தான் சவாலாக இருந்திருப்பாங்க. பாரம்பரியமிக்க வர்த்தக பாதைகள் தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என்பதால் தன் தேவைகளை பூர்த்தி செய்ய இந்தியாவில் தொழில்துறையினுடைய வளர்ச்சி அவசியமாகுது. அப்போ அதன் காரணமாக நம்ம சில்க் ரூட் அப்படிலாம் சொல்லுவாங்க, பட்டுப்பாதை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது போன்ற பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்தே கடல் வழியாக ட்ரேடிங் சிஸ்டம் இல்லையா, சீனாவிலேருந்து இந்தியாவுக்கு வரும், இந்தியாவிலேருந்து அரேபியாவுக்கு போகும், அப்புறம் ஆப்பிரிக்காவில் ஓசலிஸ் இந்த பகுதிக்கெலாம் போக முடியும். அந்த சீர் ரூட் இருக்கு இல்லையா, பாரம்பரியமாக இருந்த சீர் ரூட் எல்லாமே தாக்குதலுக்கு உள்ளாக வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற காரணத்தால் பிரிட்டன் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய தேவைக்காக பிரிட்டனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவிலேயே தொழில்துறையை வளர்ச்சி அடையிறதுக்கான வேலைகளை பிரிட்டன் செய்கிறாங்க. இதன் காரணமாக தான் பிரிட்டன் என்ன பண்ணுறாங்க, தனது கட்டுப்பாட்டில் இருந்த இந்திய முதலீட்டாளர்களுக்கு சில சலுகைகளையும் தர்றாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ஒப்பீட்டு தளர்வுக்கு கட்டுப்பாடு மற்றும் போரினால் கிடைத்த உள்நாட்டு சந்தையினுடைய விரிவாக்கம் தொழில்மயமாக்கலை மிக எளிதாக்கிடுச்சு. சரிங்களா, பிரிட்டிஷ்காரங்க கொடுத்த சலுகை, பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ஒப்பீட்டு தளர்வு, அப்புறம் போரினால் கிடைத்த உள்நாட்டு விரிவாக்கம், இது எல்லாமே இந்திய உள்நாட்டு சந்தையை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு உள்நாட்டு விரிவாக்கம் தொழில்மயமாக்கலை ரொம்ப எளிதாக்குது. சரிங்களா, அப்போ இந்தியாவில் தொழில்மயமாக்கம் எளிதாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகப்போர் நடந்துகிட்ருக்கும் பொழுது பிரிட்டன் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய தேவைக்காக இந்தியாவை தொழில்மயமாக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிறாங்க. அதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு சில சலுகைகள் தர்றாங்க. அந்த உலகப்போரின் காரணமாக உள்நாட்டிலேயே என்ன ஆகுது, தொழில் விரிவாக்கம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுது முதலாளிகளுக்கு. அதன் காரணமாக இந்தியாவில்
தொழில்மயமாக்கல் வந்து என்னது மிக எளிதாக நடைபெற்றுச்சு. சரிங்களா? முதல் முறையாக 1916 ஒரு தொழில்துறை ஆணையமானது நியமிக்கப்பட்டது. சரிங்களா? இந்தியாவில் முதல் முறையாக தொழில்துறை ஆணையமானது நியமிக்கப்பட்டது எப்போ? 1916 லக்னோ ஒப்பந்தம் நடந்துச்சு இல்லையா, அந்த வருஷம். அப்படியா வச்சுக்கணும். போர்க்காலத்தில் பருத்தி மற்றும் சணல் தொழில்கள் வந்து அதிக வளர்ச்சியை காட்டினது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். போர்க்காலத்தில் பருத்தி மற்றும் சணல் தொழில்கள் தான் என்னது மிக அதிக அளவிலான வளர்ச்சியை காட்டுது. ஆனால் இந்த காலத்தில் எஃகு துறை வந்து என்னது கணிசமான வளர்ச்சியை கொண்ட மற்றொரு துறையாகும் அதே காலகட்டங்களில். சரிங்களா? அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, முதல் உலகப் போர் நடந்த காலகட்டங்கள்லேயே ரொம்ப ஃபேமஸாக இருந்த பிஸ்னஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தி மற்றும் சணல் தான். ஆனால் அதே காலத்தில் எஃகு தொழில்துறையுமே வந்து ஓரளவுக்கு வளர்ச்சி கொண்ட ஒரு துறையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சியடைந்த தொழில் நிறுவனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா காகிதம், வேதிப்பொருட்கள். காகிதம் யார்? வளர்ச்சி அடைந்த தொழில் நிறுவனங்கள் எல்லாருமே காகிதம், வேதிப்பொருட்கள், சிமெண்ட், உரங்கள், தோல் பதனிடுதல் முதலியன. அப்போ இந்த காலகட்டத்தில் வளர்ச்சியடைந்த மற்ற தொழில் நிறுவனங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகித தொழிற்சாலை வளர்ந்துருக்கு, வேதிப்பொருட்கள் தொழிற்சாலை வளர்ந்துருக்கு, சிமெண்ட் தொழிற்சாலை வளர்ந்துருக்கு, உரங்கள் தொழிற்சாலை வளர்ந்துருக்கு, தோல் பதனிடுதல் தொழிற்சாலைகள் வளர்ந்துருக்கு. 1882 ஆண்டில் லக்னோவில் முதல் காகித ஆலை. சரிங்களா? 1882. பருத்தி 1854. சரிங்களா? சணல் 1855. அடுத்து காகிதம் 1882. சரிங்களா? டாட்டா இரும்பு இயக்கு நிறுவனம் 1907. டாட்டா நீர்மின் நிலையம் 1910. இதெல்லாம் அப்படியே நம்ம டக்குன்னு எழுதி நோட் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ 1882 லக்னோவில் முதல் காகித ஆலை இந்திய முதலாளிகளால், சரிங்களா, இந்திய முதலாளிகளால் கூப்பர் பேப்பர் மில் அப்படிங்கிற பெயரில் அமைக்கப்பட்டது. சரிங்களா? அப்போ 1882 லக்னோவில் அமைக்கப்பட்ட முதல் காகித ஆலையினுடைய பெயர் என்னது? கூப்பர் பேப்பர் மில். சரிங்களா? இது வந்து இந்தியருக்கு சொந்தமானது. இதை தொடர்ந்து ஐரோப்பியர்களால் இதகர் காகித ஆலை. சரிங்களா? ஐரோப்பியர் தொடங்குறாங்க. என்னது? இதகர் காகித ஆலை மற்றும் பெங்கால் காகித ஆலையானது நிறுவப்பட்டது. 1904 மதராஸ் நகரில் தென்னிந்திய தொழிற்சாலை நிறுவனம் சிமெண்ட் உற்பத்தியை தொடங்குறாங்க. சரிங்களா? இது நம்ம அது சார்ந்து தமிழ்நாடு சார்ந்து. அப்போ மட்ராஸில் தென்னிந்திய தொழிற்சாலை நிறுவனம், சரிங்களா, தென்னிந்திய தொழிற்சாலை நிறுவனம் சிமெண்ட் மேனுஃபேக்சரிங்கை தொடங்குறாங்க. எப்போது? 1904. சரிங்களா? 19ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் வந்து என்னது தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. 1860 கான்பூரில் அரசால் ஒரு தோல் பதனிடும் தொழிற்சாலை வந்து அமைக்கப்படுது. சரிங்களா? கான்பூரில் கவர்மெண்ட்டே என்ன செய்கிறாங்க? தோல் பதனிடக்கூடிய தொழிற்சாலையை அமைக்கிறாங்க. அதற்கடுத்து 1905 முதலாக இந்தியருக்கு சொந்தமான தேசிய தோல் பதனிடும் தொழிற்சாலை ஒன்று கல்கத்தாவில் ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ 1905 இந்தியருக்கு சொந்தமான தேசிய தோல் பதனிடும் தொழிற்சாலை எங்கே ஆரம்பிக்கப்பட்டது? கல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கடுத்து 19ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் மைசூர் கோலார் தங்கச்சுரங்கத்தில் தங்கமானது வெட்டியெடுக்கக்கூடிய பணிகள் தொடங்குறாங்க. சரிங்களா? எப்போ? 19ஆம் நூற்றாண்டுலேயே நம்ம கேஜிஎஃப் பார்த்தோம் இல்லையா படம், கேஜிஎஃப் அதோட ஃபுல் ஃபார்ம் என்னது? கோலார் கோல்டு ஃபீல்டு. சரிங்களா? அப்போ அந்த கோலார் தங்கச்சுரங்கத்தில் தங்கம் வெட்டி எடுக்கக்கூடிய பணி 19ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில், சரிங்களா, மைசூருடைய கோலார் பகுதியில் தொடங்குது. போர்களுக்கு இடைப்பட்ட காலப்பகுதி உற்பத்தி தொழிலினுடைய வளர்ச்சியை பதிவு செஞ்சுருக்கு. ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பிரிட்டன் மற்றும் உலக சராசரியை விடவும் இந்திய தொழிலுடைய வளர்ச்சி வந்து அந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருந்துச்சு. 1923-24 ஒரு சிறிய தடுமாற்றமானது ஏற்பட்டிருக்கு. சரிங்களா? 1923-24 ஒரு சிறிய தடுமாற்றம். அந்த தடுமாற்றத்திற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா நெசவு தொழிலானது மிக சிறப்பாக செயல்பட தொடங்கிருச்சு. அதே போல் போர்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் தறிகள் மற்றும் சுழல் அச்சுக்கள், அந்த ஸ்பின்னிங் இதற்குள்ளே அந்த சுழல் அச்சுக்கள் எண்ணிக்கையில் கணிசமாக உயர ஆரம்பிச்சிருக்கு. எப்போது? போர்களுக்கு பின்னாடி. 1929-30களில் இந்தியாவில் 44% வெளியில் இருந்து தான் நுகர்வு செய்யப்பட்ட பருத்தி பொருட்கள் 1933-34 பெருமந்த நிலைக்கு பின்னாடி 20.5% குறைஞ்சிருச்சு. அப்போ 1929-30 இந்தியா வந்து என்னது 44% வெளியிலிருந்து
பருத்தி பொருட்களை நுகர்வு செஞ்சுருக்காங்க. 1933-34 பெருமந்த நிலைக்கு பின்னாடி சரிங்களா அவங்க பருத்தி பொருட்களை இறக்குமதி செஞ்சாங்க இல்லையா, அது வந்து 20.44% 20.5% குறைஞ்சிருச்சு. வளர்ச்சியை பதிவு செய்த ஏனைய 2 தொழில்கள் சரிங்களா, அதே காலகட்டத்தில் மேலும் வளர்ச்சியை பதிவு செஞ்ச மேலும் 2 தொழில்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை உற்பத்தியும் சிமெண்ட் உற்பத்தியும் தான் சரிங்களா. இதே காலகட்டங்களில் சர்க்கரை உற்பத்தியும் டெவலப் ஆகுது, சிமெண்ட் மேனுஃபேக்சரிங்கும் டெவலப் ஆகுது. போர்களுக்கு இடைப்பட்ட ஆண்டுகளில் கப்பல் தொழிலுமே என்னது வளர்ச்சி காண ஆரம்பிக்குது. கப்பல் தொழிலும் வளர்ச்சி காண. அப்போ என்னென்ன தொழில் பாருங்கள், போர் நடக்கும் பொழுது பருத்தி, சணல், இரும்பு. போருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நடக்குது, அதற்கப்புறம் பின்னாடி காகிதம், இது போன்ற விஷயங்கள், காகிதம், உரம், வேதிப்பொருட்கள் இதெல்லாம் உற்பத்தி ஆகுது. பெருமந்த நிலைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி பொருட்களுடைய இறக்குமதி செய்கிற இல்லையா, அந்த இது குறைஞ்சிருக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை உற்பத்தியும் சிமெண்ட் உற்பத்தியும் இந்த காலத்தில் கப்பல் உற்பத்தியும் கப்பல் தொழிலும் என்னது வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கு சரிங்களா. இப்போ கப்பல் நிறுவனம் பற்றி பார்த்துடலாமா. சிந்தியா நீராவி கப்பல் கம்பெனி லிமிடெட் சரிங்களா. சிந்தியா நீராவி கப்பல் கம்பெனி லிமிடெட் எப்போது 1990 சரிங்களா. ஏனையவற்றுக்கு முன்னோடியாக இருந்தது. இந்த சிந்தியா நீராவி கப்பல் கம்பெனி லிமிடெட் தான் இந்தியாவில் இருந்த கப்பல் தொழில்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தது. 1939 அவர்கள் பிரிட்டிஷாரிடம் பம்பாய் நீராவி கப்பல் கழகம் நிறுவனத்தையும் வாங்கிட்டாங்க சரிங்களா. 1919 என்னது இந்த சிந்தியா நீராவி கப்பல் கம்பெனி லிமிடெட் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சுட்டு 1939 20 வருஷம் கழிச்சு என்ன செய்கிறாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட இருந்த பம்பாய் நீராவி கப்பல் நிறுவனத்தையும் வாங்கிடுறாங்க. இந்த துறையில் 8 இந்திய நிறுவனங்கள், அதாவது இந்த கப்பல் துறையில் 8 இந்திய நிறுவனங்களானது செயல்பட்டு இருந்தாங்க. 2ஆம் உலகப் போருடன் ஒரு புதிய கட்ட உற்பத்தி துவங்கி அது இயந்திர உற்பத்தி, விமான போக்குவரத்து, ரயில் பெட்டி, ரயில் என்ஜின் உற்பத்தி மற்றும் பலவற்றிற்கான உற்பத்தி தொழிலாக விரிவடைந்தது சரிங்களா. ஓகே, அப்போ இந்த பகுதியில் நம்ம பார்த்தது என்னது, கப்பல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து எனது முன்னோடியாக இருந்த கப்பல் நிறுவனம் சிந்தியா நீராவி கப்பல் கம்பெனி சரிங்களா. அவங்க 1919 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 20 வருஷம் கழித்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்த பம்பாய் நீராவி கப்பல் நிறுவனத்தையும் வாங்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பல் துறையில் வந்து பார்த்திங்கன்னா 8 நிறுவனங்கள் 8 கம்பெனிகள் வந்து எனது ரொம்ப முனைப்பாக செயல்பட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் உலகப் போர் தொடங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புதிய கட்ட உற்பத்தியானது துவங்குது. அது எதெல்லாம் தொடர்புடையதாக துவங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரயில் பெட்டி, இயந்திர உற்பத்தி, மிஷின்ஸ் மேனுஃபேக்சரிங்கு, விமான போக்குவரத்து, அப்புறம் ரயில் இன்ஜின் மேனுஃபேக்சரிங்கு, இதெல்லாம் தொடர்பான பலவற்றிற்கு ஒரு உற்பத்தி தொழிலாக 2ஆம் உலகப் போரை தொடர்ந்து உற்பத்தி அடையுது இந்தியாவில் சரிங்களா. பொருளாதார பெருமந்தத்தின் பொழுது தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை வளர்ச்சியானது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஸ்டான்ஸ் நூர்ப் மற்றும் நெசவு ஆலை கோயம்புத்தூர் இருந்தது சரிங்களா. இது ரொம்ப முக்கியமான ஒரு மில்லுங்க. ஸ்டான்ஸ் நூர்ப்பு மற்றும் நெசவு ஆலை சரிங்களா, ஸ்பின்னிங் அண்டு வீவிங். சென்னை மாகாணத்தில் தொழில்துறை வளர்ச்சி வந்து கணிசமாக இருந்துச்சு. அந்த காலகட்டங்களில் சென்னை மாகாணத்தினுடைய தொழில்துறை வளர்ச்சி என்னது கணிசமான அளவுக்கு இருந்துச்சு. கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா 1896 ஸ்டான்ஸ் மில்லு சரிங்களா, கோயம்புத்தூர் நூர்ப்பு மற்றும் நெசவாலை சரிங்களா, ஸ்டான்ஸ் மில் அப்படிங்கிறது நிறுவப்படுது. அது நிறுவப்பட்ட பின்னாடி வேறு எந்த ஆலைகளுமே என்னது சென்னை மாகாணத்தில் வரல, அதாவது சென்னை பகுதியில் வரல. பொருளாதார பெருமந்தத்தால் ஏற்பட்ட நிலத்தினுடைய விலை வீழ்ச்சி, குறைந்த ஊதியத்தில் தொழிலாளர்கள், குறைந்த வட்டி விதத்தில் கடன் போன்றவை கோயம்புத்தூரில் ஜவுளித்துறையினுடைய விரிவாக்கத்திற்கு வழிவகுக்குது சரிங்களா. கோயம்புத்தூரில் ஜவுளித்துறையுடைய விரிவாக்கத்துக்கு வழிவகுக்குது. அப்போ கோயம்புத்தூரில் நிறுவப்பட்ட முதல் மில்லு பஞ்சு மில்லு, சொல்ல முடியாது பஞ்சு மில்லுன்னு தான் சொல்லுவோம். பஞ்சு மில்லு 1896 உருவாக்கப்பட்ட ஸ்டான்ஸு பஞ்சு மில்லு சரிங்களா. நமக்கு புரிய மாதிரி ஞாபகம் வச்சுக்குமே. அதற்கப்புறம் என்ன நடக்குது, பொருளாதார வீழ்ச்சி வருது. பொருளாதார வீழ்ச்சியை தொடர்ந்து லேண்டு வந்து கம்மி ரேட்டு கிடைக்குது, லேபர்ஸ் வந்து கம்மியான சேலரி கிடைக்கிறாங்க, கடன் கூட வந்து என்னது கம்மியான வட்டி கிடைக்குது. இதன் காரணமாக கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா ஜவுளித்துறையினுடைய விரிவாக்கமானது அதிகரிக்க ஆரம்பிக்குது. 1929 to 37 1929 to 37 கோயம்புத்தூரில் 29 ஆலைகள் சரிங்களா, 29 ஆலைகள் மற்றும் விதை நீக்கக்கூடிய தொழிற்சாலைகள் தோன்றுது. 1929 to 37 இந்த காலகட்டங்களில்
கிட்டத்தட்ட 29 ஆலைகளும் விதை நீக்கக்கூடிய தொழில்கள். இப்போ பருத்தி பார்த்திங்கன்னா அந்த பருத்திக்குள்ளே விதை இருக்கும். அதே போல் இப்போ நீங்கள் இலவம் பஞ்செலாம் பார்த்திங்கன்னா அந்த இலவம் பஞ்சுக்குள்ளே விதை இருக்கும். அந்த விதையெல்லாம் எடுத்து சாப்பிட்லாம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது சாப்பிட்ருக்கேன். சரி, ஓகே. அந்த விதை நீக்கக்கூடிய அப்போ அந்த பருத்தியில் அந்த சின்ன சின்ன விதைகள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ அதெல்லாம் நீக்கக்கூடிய ஆலைகள் அதெல்லாமே எனது உருவாகுது. 1932 கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மதுக்கரை, கோயம்புத்தூரில் மதுக்கரை இருக்கலையா, அந்த மதுக்கரைங்கிற இடத்துல சிமெண்ட் தொழிற்சாலை ஒன்று தொடங்குறாங்க. 1932 பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மதுக்கரையில் சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஒன்று தொடங்குறாங்க. இதுதான் வந்து எனது தமிழ்நாடு மாநிலத்திற்கே வந்து எனது ஊக்கம் தருவதாக இருந்தது. 1931 to 36 இடையில் மாகாணத்தில் இருந்த சர்க்கரை ஆலையினுடைய எண்ணிக்கை 2 11 உயர்ந்தது. அப்போ 1931 சென்னை மாகாணத்தில் இந்த சர்க்கரை ஆலையினுடைய எண்ணிக்கை 2, 5 வருஷத்தில் 36 வந்து பார்த்திங்கன்னா 11 சரிங்களா, 11 சர்க்கரை ஆலையாக உயருது. இதே காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஆலைகள், எண்ணெய் ஆலைகள் மற்றும் சினிமா நிறுவனங்களுடைய பெருக்கமும் அதிகரிச்சிருக்கு. சரிங்களா, ஓகே. இதோட வந்து நமக்கு இந்த பாடமானது முடிவடையுது. சரிங்களா, இந்த தொழில்துறை வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தமிழ்நாடு சார்ந்த அந்த தொழில்துறை வளர்ச்சியை வந்து ரொம்ப தெளிவாக நம்ம படிச்சுக்கணும். ஏன்னா யூனிட் 6லேயும் கூட வரலாம். சரிங்களா, நமக்கு தமிழ்நாடு நிர்வாகம் சார்ந்து வரும் இல்லையா, எக்கனாமிக்ஸ்லேயும் அதுலேயும் கூட நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தமிழ்நாடு சார்ந்து எங்கெல்லாம் நமக்கு தகவல்கள் இருக்கோ அந்த தகவல்கள்லாம் வந்து நம்ம கூடுதல் கவனம் செலுத்தி கொஞ்சம் தெளிவான முறையில் படித்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். சரிங்களா, இதோட வந்து இந்த வீடியோ பதிவானது முடியுது. இதில் வந்து ரொம்ப கம்மியான ஏரியா தான் பார்த்துருப்போம். சரிங்களா, உலகப்போர் பெருமந்தத்தில் இந்தியாவில் என்ன மாதிரியான பாதிப்பு நடந்துச்சு, அதே போல் இந்தியாவில் என்ன மாதிரியான அந்த காலகட்டங்களில் தொழில் வளர்ச்சி நடந்துச்சு, பருத்தித்துறை எப்படி வளர்ச்சி அடைந்தது, சணல் துறை எப்படி இருந்தது, இரும்புத்துறை எப்படி இருந்தது, அதை தொடர்ந்து மற்ற சிமெண்ட் நிறுவனங்கள், காகித ஆலைகள், அப்புறம் சர்க்கரை ஆலைகள், இதை வேதி உரங்கள், அப்புறம் உரம், இது போன்ற தொழிற்சாலைகள்லாம் எப்படி வளர்ச்சி அடைந்தது, அப்புறம் பஞ்சு மில்லு, முக்கியமாக பஞ்சு மில்லு, இது எல்லாமே எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைந்து எப்படிலாம் டெவலப் ஆச்சு. அகமதாபாத் பகுதியில் பருத்தி ஆலைகள் இருந்துச்சு, இங்கே கோயம்புத்தூர் பகுதியில் பருத்தி ஆலைகள் தோன்றதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிற செய்தி எல்லாமே நம்ம இந்த பாடத்தில் பார்த்துருக்கோம். சரிங்களா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.